ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 தேர்வில் இருக்க தமிழ் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். அதாவது 2002 வந்த கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமைத்தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்க. ஆன்சர் வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? செய்பவரை முதன்மைப்படுத்தினால் அது செய்வினை, செய்யப்படும் பொருளை வினை முதன்மைப்படுத்தினால் அது செயப்பாட்டு வினை. அப்போ இதனுடைய ஆன்சர் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். ஆன்சர் செய்வினை. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. சால, உரு, தவ, நனி, கூர், களி இது எல்லாமே என்னது? உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். ஆன்சர் 4312. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற சொற்களை எடுத்தெழுதுக. காலப்பெயர் செம்மை, சினைப்பெயர் கண், பண்பு பெயர் ஆண்டு, தொழிற்பெயர் ஆடுதல். தொழிற்பெயர்னா அல்விகுதி தல்விகுதி முடிஞ்சிருக்கும். சினைப்பெயர்னா கண், ஏதாவது உறுப்பு, நம்ம மனிதர்களுடைய உறுப்பு அல்லது விலங்குகள் அல்லது மரஞ்செடி கொடிகளுடைய உறுப்பு, இது ரெண்டுமே கரெக்டு. அப்போ தவறானது பொருத்தமற்ற அப்படின்னா காலப்பெயர்னா ஆண்டுன்னு வந்திருக்கணும். அதுவும் பண்பு பெயர் ஆண்டு, காலப்பெயர் செம்மை, பண்பு பெயர் ஆண்டு, இது ரெண்டும் தவறானது. ஆப்ஷன் ஏ அண்ட் சி. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கேட்டு. வினையெச்சம்னாலே உ அல்லது ஈல முடியணும். கேட்ட அப்படின்னா பெயரச்சம், கேட்டல் அப்படின்னா தொழிற்பெயர், கேட்டான் அப்படின்னா வினைமுற்றாயிடும். தனிந்தது என்ற வேர்ச்சொல்லை எடுத்தெழுதுக என்ற சொல்லின் வேர்ச்சொல். ஆன்சர் தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இந்த பறவைனா பறக்கிறது, இந்த பறவை அப்படின்னா கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். குயில் தான் கூவும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, கூகை குளரும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா கணிசமான மாற்றங்களை இச் சொல்லியிருக்கு இல்லையா, கா ச த ப இந்த எழுத்துக்கள் வறுமொழியில் வந்துச்சுன்னா நிலைமொழி ஈற்றில் அதனுடைய மெய்யெழுத்து வரும். அதுதான் வல்லினமிகள். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செய்ய இச்சு, இங்கே சே வந்திருக்கா, இச்சு, அதனுடைய மெய்யெழுத்து இச்சு, நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. ஆன்சர் பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, இசைவு. ஆன்சர் இசைவு. பொறுத்துக. சோறு. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். பொறுத்துக. 8, 7, 6
இது நம்மளோட வீடியோ நிறைய போட்டிருக்கோம். இந்த கடலை உருண்டை நுணுக்கி ரசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். ஃபஸ்ட்டுக்கு 8, 8க்கு ஆ. என்னை அம்மா கூப்பிட்டார் வருது இல்லையா, 8, 7 அது. அடுத்தது 5, 4, 3க்கு 3, 5க்கு ரூ அப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 3, 2, 1. இதுதான் இதனுடைய ஆன்சர். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. பரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மேகம் வராதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், மழை பொழியாதான். அப்போ காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். சொக்கநாதர் அப்படின்னா அந்த சொக்கநாதருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொடை பிடிப்போம். பழைய மரத்தால் செஞ்ச தேரில் தான் சொக்கநாதர் வருவார். அப்போ மரமும் பழைய குடையும் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இதுக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட்னா, எப்போவுமே திருமணம் ஆனோன்னு உலகமே நீதான், என் உயிரே நீதான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கடவுளே இவங்ககிட்ட என்னை காப்பாற்றினா போதும் அப்படிம்பாங்க. அப்போ உலகம், உயிர், அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். உலகம், உயிர், கடவுள் அப்படின்னு இந்த 3 ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணமாக இருக்குடா கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னு சொன்னால் அது திருவி கல்யாண சுந்தரனார். இளங்கோவடிகள் பற்றிய கூற்று. சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே என்ற கூற்றுக்கு உரியவர், நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னவர். இது எல்லாமே கரெக்டு தான், அனைத்தும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சரிதான். சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று இரண்டும் சரி. வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. வாணிகம் பண்ணுறவங்களாம் நேர்மையாக இருக்காங்க. பிறவும் தம்போல் செய்யின், மற்றவங்களையும் நம்மளை மாதிரி நினைப்பாங்க அப்படின்னா நேர்மை. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். இதில் கூற்று 2 மட்டும்தான் சரி. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தோர் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவள்ளி. முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இதை நம்ம புக்கில் பார்த்தோம்னா கேட்டிருப்பாங்க. முன்னீர் வழக்கம், கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினம் அப்படின்னாலே என்னது? கடலோர பகுதி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆற்றூர் பேச்சு வழக்கில்
ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ்ச்செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். கண்ணனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்காதான்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அண்ணா பிடிசாம்பல் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. தாலாட்டு ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தாய் தாலாட்டு போகிற மாதிரி சில பேர் அந்த புக்கை படிக்கவே தூங்கிடுவாங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மிட்டாய்க்காரன். இந்த ஜெகத்தில் மிட்டாய்க்காரர் இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த வாணிகம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போனாலும் ஒரு சின்ன மிட்டாய் கடையாவது இருக்கும். அப்போ மிட்டாய்க்காரன் அப்படின்னா கீவா ஜெகநாதன். சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. இதுவும் சரி. உவமை கவிஞர் அப்படின்னா சுரதா. இது தப்பாக இருக்குது. காந்திய கவிஞர் அப்படின்னா வே ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அப்போ சரி 1, 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது எல்லாமே அவருடைய நூல் தான். நீலமேகம் அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உரிப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர் அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனை தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்கள். புனிதமுற்று புத்தக சாலை. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்று வருவது. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வருவது. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எவ்வகை வாக்கியம்? அவ கட்டுரை எழுதிட்டே தான் இருப்பாங்க. அதை பொருள் மாறாமல் ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அப்போ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய. அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி. இது எல்லாமே கட்டளை தொடர். ஆன்சர் அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினா. 5 மாடுகள் மேய்ந்தன. இது நம்ம சொல்லியிருப்போம். எத்தனை அப்படின்னா எண்ணிக்கையை குறிக்கிறது. அப்போ 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா அதுக்கு சரியான கேள்வி எத்தனை மாடுகள் மேய்ந்தன. இங்கு நகரப் பேருந்து நிற்கும். விடைக்கேற்ற வினா. இங்கு நகரப் பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தம்பி, சங்கத்தம்பி அப்படின்னு கூப்பிட அந்த இடத்துல கமா போடணும். சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகர வரிசை. ஃபஸ்ட்டு கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ உயிரெழுத்தில் ஆசிரியர், ஓனான், அதுக்கப்புறம் கிளி, தேனி, தையல், பழம், மான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தேடு வினைமுற்று சொல். தேடினார். பொறுத்துக. வெண்பா. வெண்பாவுக்கு செப்பல் பிடிக்கும். வெண்பா செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. ஆசிரியர் கூவுவர், அகவிக்கிட்டே இருப்பார், படிடா 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 அப்படின்னு.
களிப்பா துள்ளலோசை, இந்த கலியுகத்தில் துள்ளிட்டே இருக்கணும். வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கெட், தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொருத்துக. பவல்ஸ், வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சனன்ஸ், மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல், ஒரு மொழி. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறிந்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். ஆன்சர் சிறிய உலகம். எடுப்பு, எதிர்ச்சொல் தருக. முடித்தல். தண்டளிர் பதம், பிரித்தெழுதும்போது தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம், களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடிக் கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணுசித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலைமுத்து. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இது எல்லாமே சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னா சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அந்த மாதிரி ஒரு அதில் உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இது குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு அப்படின்னா வானம், மதியம் அப்படின்னா நிலவு. அப்போ இது 2 மட்டும்தான் கரெக்டு. துவரை அப்படின்னா தாமரை மலர், மறை அப்படின்னா பவளம். இது 2 தப்பு. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துக்க. சிறு பஞ்சமூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு. சிறுபஞ்ச மூலம்னா அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730.
தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கென அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள்: இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சுவாமிநாதனார். டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் அப்படிங்கிற பட்டம் 1938 நவம்பர் 13 சென்னையில் வழங்கப்பட்டுச்சு. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் வழங்கப்பட்டது. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கட் புதுநாளின் மாண்பினை எந்த நூல் மூலம் அறிஞர் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.